அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, தை மாதத்தின் தேய்பிறை சஷ்டி நாள். இந்நாளில் நம் அனைவரையும் காக்கக்கூடிய கந்த கடவுளான முருகப்பெருமானிடம் மனமுருகி முழு மனதோடு இன்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில் இன்பமும் மன அமைதியும் உண்டாகும். இந்த சஷ்டி நாளில் மாலை நேரத்தில் 7 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் தரையில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது துணி இருந்துச்சுன்னா பச்சை கலர் இல்லைன்னா வந்துட்டு மஞ்சள் நிறத்திலான துணியை விரித்து அதுக்கு மேலே இந்த குறியீடை போடலாம். இல்லைன்னா ஏதாவது மனை மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே வரையலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது முருகன் படத்துக்கு கீழே ஏதாவது ஸ்லாப் மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி முருகனோட ஷட்கோண குறியீடை வரைஞ்சிட்டு அதில் சரவண பவா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு மலர்களை கொண்டு நம்ம அலங்காரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் குங்குமம் சந்தனம் வச்சுட்டு வெற்றிலை 3 வெற்றிலை எடுத்துக்கலாம். அந்த வெற்றிலைக்கும் பொட்டு வச்சுட்டு அதில் ஒரே ஒரு தீபம், இதே எந்த ஒரு மண் விளக்கோ அகல் விளக்கோ எந்த விளக்கும் வைக்கலாம். வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி எந்த ஒரு விளக்குக்குமே நெய் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ நீங்கள் நெய்யே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எந்த திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பஞ்சத்திரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாலை நேரத்தில் அந்த ஒரு விளக்கை ஏற்றி பூஜை அறையில் முருகன் படத்துக்கு கீழே வச்சுட்டு நெய்வேத்தியமாக வாழைப்பழம் வைக்கலாம். இல்லைன்னா பாலில் தேன் கலந்து வைக்கலாம். அது மிக சிறப்பானது ஒரு பலனை தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் வைக்கலாம். இதில் எது நமக்கு வசதியாக இருக்கோ அதை ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வச்சுட்டு நம்மளோட கோரிக்கை இல்லைன்னா நிறைவேற வேண்டிய ஆசை எதுவாக இருந்தாலும் முருகனிடம் அதை வேண்டிட்டு முருகனோட மந்திரமான ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை நம்ம 21 முறை இல்லைன்னா 108 முறை நமக்கு டைம் இருக்கிறத பொறுத்து முருகனிடம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம இந்த வழிபாடை முடிச்சுக்கலாம். நம்ம நினச்ச எந்த விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனும் இருக்கும், நல்ல மாற்றமும் இருக்கும், மன அமைதியும் ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.